ஹலோ ஆல், இந்த வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கோவை சரளா அவங்கள பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் இண்டஸ்ட்ரியில் மனோரமா ஆட்சிக்கு அப்புறமா சிறந்த காமெடி நடிகை கோவை சரளா அப்படின்ட்டு நேம் எடுத்திருக்காங்க. அவங்க முதலாக நடித்தது முந்தானை முடிச்சுன்னு நிறையா பேர் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட முதல் படம் வெள்ளி ரதம், அதில் கேஆர் விஜய் அம்மா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறமா முந்தானை முடிச்சில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க. முருங்கைக்காய் காமெடி மூலமாக அந்த படத்தில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பாக்கியராஜ் அவர்கள் இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க மூலமாக தான் அந்த படத்தில் வாய்ப்பு வந்ததாம்மா. அதே பாக்கியராஜுக்கு 2 வருஷத்துக்கு அப்புறமா சின்ன வீடு படத்தில் பார்த்திங்கன்னா அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா ஏகப்பட்ட காமெடி ரோல்ஸில் நடிச்சிருக்காங்க. தமிழில் எப்படி வடிவேலு கோவை சரளா அந்த பேர் ரொம்ப ஒரு ஹிட்டான பேரோ, அதே மாதிரி தெலுங்கில் பார்த்திங்கன்னா பிரம்மானந்தம் கோவை சரளா அவங்க காம்பினேஷன் சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. என்னதான் ஒரு மலையாளியாக இருந்தாலும் அவங்க மலையாளம் கன்னடமில் ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க சதிலீலாவதியில் கமலுக்கு ஜோடியாக நடித்து ஸ்டேட் அவார்டும் வாங்கியிருக்காங்கங்க. அதே மாதிரி தெலுங்கில் ராயலசீமா ரமணா சௌத்ரி, ஒரே நீ பிரேமா பங்காரம் காணும், இந்த மூவிக்கெல்லாம் ஆந்திரா பிரதேஷோட நந்தி அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க. அது போக ஏகப்பட்ட டிவி ஷோஸ்லேயும் காமெடி பேஸ்டு ஷோவில் ஜட்ஜாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. தமிழில் இவங்க நடித்த ரொம்ப இம்பார்ட்டண்டான படங்கள் பார்த்தோன்னா விரலுக்கேற்ற வீக்கம், வரவு எட்டனா, செலவு பத்தனா, கரகாட்டக்காரன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி. உங்களுக்கு அவங்க நடித்த மூவியில் பிடிச்ச மூவியை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.